எங்கப்பா பேக் எடுத்துட்டு போற? பாரதியை தேடி போறேம்மா. ஆதி, பாரதி இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சாப்பா? இல்லப்பா, தேடிதான் போறேன். தெரிஞ்சு போகல. எங்க இருக்கானே தெரியாம எப்படி ஆதி தேடுவ? அதுக்காக நம்புறீங்களாப்பா? அதை பார்த்தாலும் பாரதி திரும்பி வருவான்னு தெரியாதுப்பா. ஆனால் அதை பார்த்துட்டு பாரதி இருக்கிற இடம் தெரிஞ்சவங்க நமக்கு தகவல் சொல்லலாம்ல. அப்புறம் நம்ம எல்லாரும் கிளம்பி போய் அவள்கிட்ட பேசி புரிய வச்சு அழைச்சிட்டு வந்துடுவோம். அப்ப அவங்க அத்தை கிட்டயும் பேசி அவளுக்கு வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு நாம விசாரிப்போம். ஒருவேளை அவ அங்க கூட போயிருக்கலாம்ல. அதோட சேர்ந்து பட்டாப்புல ஐயனார் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு கெடா வெட்டி வேண்டிக்கிட்டு வந்துடுவோம். ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி, அங்கே என்ன வேண்டினாலும் கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் நீங்க முயற்சி பண்ணி பாருங்கம்மா. நானும் போய் தேடுறேன். என்ன ஆதி, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க? எங்க இருக்கான்னு தெரியாம எந்த நம்பிக்கையில நீ போய் தேடுவ? இந்த நம்பிக்கையில தான் நான் போறேன். இது யாரோட இதயம்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. இது என்ன பாரதி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போகும். இதோ இவங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த இந்த இதயம் கண்டிப்பா பாரதியும் தமிழையும் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும்மா. பாரதியும் தமிழையும் வாழ்க்கைக்குள்ள வந்ததுல இருந்து ஒரு நாள் கூட என்னை விட்டு பிரிஞ்சதே இல்லை. அவங்க இங்கிருந்து கிளம்பி போன ஒவ்வொரு நிமிஷமும் மரண வலியா இருக்குமா? ஆதி இருப்பா, ஒரு நிமிஷம் இரு. இப்ப நீ கிளம்பு. நீ கண்டிப்பா பாரதியும் தமிழையும் கூட்டிட்டு தான் இங்க வருவ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என்னங்க அப்படி பாக்குறீங்க? பாரதிக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவ தமிழை கூட்டிட்டு எப்பயாவது நம்ம வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவா. அந்த கொஞ்ச நேரத்திலேயே தமிழ் வீட்டை ரெண்டாக்கிடுவா. அப்புறம் அவ போனதுக்கு அப்புறம் வீடே வெறுமையா இருக்கும். அதனால தாங்க சொல்றேன் ஆதி, எனக்கு உன் வலி புரியுதுப்பா. நீ கிளம்பு. ஆதி தம்பி, பாரதிக்கும் உங்களுக்கும் கல்யாணம் செய்யலான்னு பேச்ச ஆரம்பிச்சதுலேருந்து உங்க அம்மா வாயிலேருந்து எந்த நல்ல வார்த்தையும் வந்ததே இல்லை. இப்பதான் முதல் தடவையா வாயிலிருந்து நல்ல வார்த்தை வந்திருக்கு. என் காது குளிர்ந்து போச்சு. மரமே இப்படி பேசுறான்னா நிச்சயமா உங்களுக்கு நல்ல செய்தி தான் கிடைக்கும். பாரதியும் தமிழையும் நிச்சயமா அழைச்சிட்டு வரீங்கன்னு நம்புறேன். தைரியமா போயிட்டு வாங்க தம்பி. தம்பி, நானும் என்ன கூட வரட்டுமா? 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வருவோம். இல்லப்பா, நீங்க உங்க சைட்ல இருந்து விசாரிச்சு எனக்கு சொல்லுங்க. நானும் உங்களுக்கு என்ன நடந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்றேன். நான் போயிட்டு வரேன். அண்ணே, சொல்லுமா. இங்க ஆண்டாள் வீட்டுக்கு எப்படி போகணும்? ஆண்டாள் வீடாமா? இந்த 4 தெரு தள்ளி இருக்கு, போமா. சரிங்க அண்ணே.
வா தமிழ். ஆ, அண்ணே சொல்லுமா. இங்க ஆண்டாள் வீட்டுக்கு எப்படி போகணும்? ஆண்டாள் வீட்டுக்கு வந்திருக்கீங்களா விசேஷத்துக்காக? ஒரு 2 தெரு தள்ளி ரைட்ல போமா. அங்க போனாலே வீட்டு வாசல்ல வாழை மரம் கட்டி இருக்குமா, அந்த வீடு சரிங்க தான். அண்ணே. யார் வீட்டுக்குமா போறோம்? என் ஃப்ரெண்டு ஆண்டாள் வீட்டுக்கு போறோம். உன் ஃப்ரெண்டு பேரு லதா ஆண்டி தானே? அவளும் என் ஃப்ரெண்டு தான், இவளும் என் ஃப்ரெண்டு தான். அப்புறம் ஏன் அந்த ஆண்டிக்கு ஃபோன் பண்ணவே இல்ல? அவன் நம்பர் தான் என்கிட்ட இல்லையே தமிழ். ஃப்ரெண்டுன்னு சொல்ற, அவங்க நம்பர் கூடவா இல்ல? அவ என் கூட ஸ்கூல்ல படிச்சவடா. நாங்க 2 பேரும் பேசி ரொம்ப வருஷம் ஆகுது. இப்ப நல்லா பேசுவாங்களாமா? நல்லா தான் பேசுவாங்க. அம்மா, அந்த ஆண்டி எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்கன்னா, இல்ல உன்ன மாதிரி அழகா இருப்பாங்களா? ரொம்ப அழகா இருப்பான். நல்ல தைரியமான பொண்ணு. பார்க்க தானே போற, வா. நில்ல. ஏ ஆண்டாள், எங்கடி போற? மா இருமா. என்னங்க பண்ற இது? என்னாச்சு? இப்ப நான் 3 எண்ணுவேன். அதுக்குள்ள எடுத்ததை நீயே கொடுத்துட்டு அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு திரும்பி பார்க்காம ஓடி போயிடு. இல்லைன்னு வச்சுக்கோயேன், இந்த ஒரே அடியில உயிர் போயிரும்னு கேள்விப்பட்டிருக்கியா? அது நடக்கும் இப்போ. என்ன தங்கச்சி, விசேஷத்துக்கு வந்தவன வழி மறிச்சு என்னென்னமோ பேசிட்டு இருக்கியம்மா? ஒண்ணு. ஆண்டானு, நல்ல நேரம் முடிய போகுதுடி. சீக்கிரம் வந்து உட்காரு, நலுங்கு வைக்கணும். 2. நீ என்ன சொல்றனே புரியலம்மா. 3.
என்ன மன்னிச்சிருமா. ரொம்ப நன்றி ஆண்டாளு. இந்த செயினை என் நாத்தனார்கிட்ட இருந்து கடன் வாங்கி போட்டு வந்தேன். இது மட்டும் காணாம போயிருந்தா என் புருஷன் என்னை அடிச்சே தடுத்திருப்பாரு. ஏத்தா ஜான்சி ராணி, உன் வீர விளையாட்டை பார்த்து ஊரே சலிச்சு போச்சு. நலுங்கு வைக்கிற மேடையை விட்டு எழுந்து வரலாமா புள்ள? சந்தனம் வச்சதுக்கு அப்புறம் சாமியே கூப்பிட்டாலும் எந்திரிச்சு போக கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? நல்ல வேலை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க யாரும் இவர் ரவுடித்தனத்தை பார்க்கல. பார்த்திருந்தா இந்த பொண்ணே வேணான்னு மாப்பிள்ளை பொட்டி பொடுக்கையோட ஓடி இருப்பாரு. என்ன பண்ண முடியும்? ஊர்ல இருக்க ஆம்பளைங்க எவனும் ஒழுங்கா இல்லனா பொம்பளைங்க நாம தானே இறங்கி எல்லாத்தையும் செய்ய வேண்டியதா இருக்கு. ஆண்டாளு, ஊர் பெரியவங்க கிட்ட இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுவியா? மா இங்க பாரு, யார் என்ன சொன்னாலும் சரி, என்னை பத்தி என்ன நினைச்சாலும் சரி, என் கண்ணு முன்னாடி தப்பு நடந்தா அத கண்டிப்பா நான் தட்டி கேட்பேன். அது எவனா இருந்தாலும் சரி, அவன் முட்டியையும் பேப்பேன். இதுதான் இந்த ஆண்டாளோட சட்டம். ஆண்டாளு, உன்னை பார்க்க உன் ஃப்ரெண்டு யாரோ வந்திருக்காங்க. ஃப்ரெண்டா? ஆண்டாளு யாருமா அது? தெரியலையே. பாரதி, பாரதி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டாள். நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் சூப்பரா இருக்கேன். ஆமா, இது யாரு? உன் தங்கச்சியா? ஹே, ஸ்கூல்ல எப்படி இருந்தியோ இன்னும் அப்படியே தான் இருக்க. தமிழ் பாப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏய், இவ பேர் உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எனக்கு எல்லாமே தெரியும். ஆமா, உன் புது புருஷன் ஆதி எப்படி இருக்காங்க? ஆ, நல்லா இருக்காரு. ஆமா, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நம்ம இத்து போன ஸ்கூல் சோஷியல் மீடியா குரூப்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல நம்ம மதி தாண்டி உன்னை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா. அவகிட்ட உன்னோட போன் நம்பரை கூட கேட்டேன், ஆனா அவ கிடைக்கலன்னு சொல்லிட்டா. நான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட கூட கேட்டுட்டேன், உன் நம்பரை கண்டே பிடிக்க முடியல. ஆமா, வானதி எனக்கு கல்யாணம்னு உன்கிட்ட சொன்னாளா? இல்ல, உனக்கு கல்யாணம் தெரிஞ்சு நான் இங்க வரல. கிறுக்கு பிடிச்சவளே, நலுங்கு வைக்க எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்க, நீ இங்க நின்னு என்ன வாயடிச்சிட்டு இருக்க? மா அங்க பாருமா யார் வந்திருக்காங்கன்னு. யாரடி இது? மா உனக்கு இவ யாருன்னு தெரியலையா? மா பாரதிமா, இந்த ஸ்கூல்ல ஒண்ணா படிச்சாலே. ஆமா, எப்ப பார்த்தாலும் பாரதி பாரதி தானே சொல்லிட்டு இருப்ப. ஏத்தா, கல்யாணத்துக்கு 10-15 நாள் முன்னாடி வராம கரெக்டா இன்னைக்கா வருவ? சரி வாத்தா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள இவளுக்கு நலுங்கு வைக்கணும். உள்ள வேற எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. வாங்க வா. உள்ள வா. வா வா. இந்த பேக்கை கொண்டு போய் உள்ள வை. போ, வா உட்காரு. வாமா. பாரதி, நீ வைமா நலுங்க. பேக்கை கொடு. இல்ல, வா. டிசைன் போடுறீங்கக்கா, இதுக்கு ஏதோ கோர்ஸ் படிச்சீங்களா என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்படியே சும்மா வச்சு வச்சு கத்துக்கிறது தான்.
தமிழ் தூங்கிட்டாளா? மடியில உட்கார வச்சு பேசிட்டே இருந்தனா அப்படியே தூங்கிட்டா. ஏய், இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கல்யாணம் என்ன எனக்கா? உனக்கு தானே, நீ முதல்ல போய் தூங்கு. நான் தூங்க தான் போறேன். வாய் அதிகமாயிடுச்சு, வெளியே போ. அக்கா அக்கா, இந்த கைக்கு மட்டும் போட்டு போயிடுறேன்க்கா. பாரதி அக்கா சூப்பரா வச்சு விடுறாங்க, நீங்க போட்டு விடுங்கக்கா. ஏய், எனக்கு தூக்கம் வருது. அங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மெஹந்தி தான் வச்சிட்டு இருக்காங்க, நீ போய் அவங்க கிட்ட வச்சுக்கோ போ. அதானே, உன்னை விட நான் நல்லா இருந்தா உனக்கு பிடிக்காதே. ஏய், நீ போ, முதல்ல போ போ. புடி, இதை எடுத்துட்டு போ. புடி, போ போ. நீங்க தமிழ் பக்கத்திலே படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறேன். ஏய், உனக்கும் அதுக்கு என்ன பிரச்சனை? உனக்கு எப்படி தெரியும்? எங்க பாண்டி கோயில் பூசாரி வீடு தேடி வந்து குறி சொல்லிட்டு போனாரு. அதான் உன் முகரிலே எழுதி ஒட்டி இருக்கல. ஏய், என்னாச்சு? கை ஏதாவது நீட்டானா? என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்கடி. என்னடி சொல்ற? அப்போ வாசு ஆக்சிடென்ட்ல சாவலியா? இந்த நாடகத்தை அந்த குடும்பமே சேர்ந்து நடத்தி முடிச்சிருச்சு. நானும் ஒரு முட்டாள் மாதிரி எல்லாத்தையும் நம்பி அந்த ஆதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அந்த ஆதி எங்களுக்கு நன்றி கடன் செய்யறதுக்காக என்னையும் தமிழையும் ஃபாலோ பண்ணி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்காருன்னு. ஏய், என்ன அவரு இவருன்னு சொல்லிட்டு இருக்க? இன்னும் அயோக்கிய ராஸ்கல் அவன். அவனை சும்மாவை விட்டுட்டு வந்தீங்க? போலீஸ் கிட்ட சொல்லி உள்ள தள்ளி இருக்க வேண்டியதானே? பணம் இருக்கு திமிர்ல என்ன வேணாலும் பண்ணுவானுங்களா? விட்ரி, எனக்கு அழுக இனிமே வராதடி. என் சக்தியை மீறிய நான் கத்திட்டேன். இதுக்கு மேல எனக்கு தெம்பு இல்லடி. அதுக்காக அவனை அப்படியே சும்மா விட்டுட்டு வந்துருவியா? அவன் செஞ்சது துரோகம்டி. கண்டிப்பா அவனுக்கு ஏதாவது பெரிய தண்டனை கொடுத்துதான் ஆகணும். அந்த மாதிரி எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. இதுக்கப்புறம் அந்த குடும்பத்தாளுங்க நிழல் கூட எங்க மேல படக்கூடாதுன்னு தான் நான் இங்க வந்தேன். என் வாழ்க்கையில அப்படி ஒருத்தன் வரவே இல்லைன்னு என் மனசுக்கு புரிய வைக்கணும். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நாடகம்னு நம்ப வைக்கணும். அது எல்லாத்துக்கும் மேல நடந்த எல்லாத்தையும் நான் மறக்கணும். கண்டிப்பா நீ மறக்கணும், மறந்தேதான் ஆகணும். ஆனா எக்காரணத்தை கொண்டும் அவனை மன்னிச்சிடாத சொல்லிட்ட. ஏய், என்ன பாக்குற? நீ மன்னிச்சாலும் நான் மன்னிக்க போறதில்ல அவனை. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவ்வளவுதான். அவன் பார்த்த அடுத்த நிமிஷமே உயிரோட வச்சு எரிச்சு சாம்பல வைகை ஆத்துல கரைச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன்.